Hello friends, I welcome all of you to Ranji's Flavors. Friends, நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற ரெசிபிக்கு நான் ஒரு டைட்டிலும் கொடுக்கல. எந்த பேர் வைக்கலாங்கிறத நீங்களே சஜஸ்ட் பண்ணி எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு எழுதி அனுப்புங்க. லெட் us start the recipe now. ஒரு பேன் எடுத்து அதில் அரை கப்பு கெட்டி அவல் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் ஆகணும், கிறிஸ்ப் ஆகணும். அது பொடி செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம இப்போ வறுக்கிறோம். இப்போ இந்த வறுத்த அவலை நான் மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அவலை பொடி பண்ணியாச்சு. இதிலையே நான் ஒரு அரை கப்பு ரவை போட்டுக்கிறேன். நம்ம உப்புமா ரவை போட்டுக்கிறேன். அதில் ஒரு கேரட்டு திருவி இது மாதிரி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி அண்ட் காரப்பொடி ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் அரை கப்பு தயிர் அதையும் சேர்த்து கொத்தமல்லியோடு நம்ம இதை சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்குது. இந்த அரைச்ச விழுதை நான் ஒரு பவுலில் இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். இதை ரவை நல்லா ஊறி இருக்குது. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியையும் நான் இதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் ஈனோ சால்ட்டு அதை நான் சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு நடுவிலையே நான் ஒரு ஸ்டீமர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நான் அதில் இந்த கலந்த நம்ம பேஸ்ட்டை உடனே போடுறேன். இந்த ஈனோ சேர்த்த உடனேயே நம்ம ஸ்டீம் பண்ணணும் இதை. அதனால் கடைசியாக அந்த ஈனோவை சேர்க்கணும். இந்த குக்கரில் தண்ணி கொதிக்கிறது அதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி இதில் ஸ்லைசஸ் போடுறேன். இது நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு பேன் எடுத்து அதில் 4-5 டீஸ்பூன் ஆயில் விடுறேன் நான். இந்த எண்ணெய் சூடாகிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு அண்ட் ஜீரகம் அதுவும் 1 டீஸ்பூன் போடுறேன். இதில் எள்ளு இது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா நம்ம ரோஸ்ட் ஆக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்டு நம்ம இப்போ கட் பண்ணின இந்த ஸ்லைசஸ் அதை நான் இதில் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறேன். ரோஸ்ட் பண்ணி வச்சாக்க நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது நீங்கள் எல்லோரும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு தடவையாவது. ரொம்ப நல்லா இதில் போட்டு மேலாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் 3-4 நிமிஷம் அதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2வது சைடை நம்ம இப்போ திருப்பி போட போகிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ 2வது சைடும் நல்லா நம்ம திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுறோம். எல்லாமே நல்லா அது கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நம்ம கொடுத்தா ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவா. இந்த ரோஸ்ட் பண்ணதை நான் ஒவ்வொன்றா பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு வெறும் கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இருந்தாலே நம்மளுக்கு இது தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேறு தனியாக சட்னி அதெல்லாம் வேணுங்கிற அவசியமே கிடையாது. இதிலையே எல்லாம் டேஸ்ட்டு இருக்கிறதுனால ரொம்ப எம்மியாக இருக்கும். இதிலையே கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணுன்னுட்டு நல்ல திருவிய தேங்காய் அதை மேலே இருக்கிற ப்ரௌனெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையாக இருக்கிற அந்த தேங்காயை நான் இது மேலே தூவுறேன். இது மேலே நம்ம கொத்தமல்லியும் இப்போ தூவ போகிறோம். இப்போ இதில் மேலாக நான் கொத்தமல்லி தூவுறேன். ரொம்ப ரோஸ்ட் ஆனதுனால இந்த டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதும் ஈஸி. அவல் அண்ட் ரவையை ஒரே மாதிரி மிக்சியில் நம்ம கலந்து இது மாதிரி சீக்கிரமே இதை செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை எல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு செய்யலாம். இப்போ நான் செஞ்சுருக்கிற அளவு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. இது மாதிரி புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.